முத்துநகையே முழுநிலவே முத்து விளக்கே பொடி மலரே. வெக்கங்கிட்ட நாயே, உனக்கெல்லாம் சூடு சொரண வெக்கமான எதுவுமே கிடையாதா? கொலை பண்ணிவிட்டு செயின்ல 6 மாசம் கூட இல்லாம நடிச்சு வெளியே வந்துட்டு உட்காந்து கறிச்சோறு திங்கிறீங்களா? கறிச்சோறு எவன் உனக்கு ஆக்கிப்பட்டவ? அவ்வளவு முதல்ல விளக்க மாத்தால் அடிக்கணும். வேற யார பார்த்தா புருஷன் இப்படினால கழுவிட்டு இருப்பாரு. அவன் வாய்க்கு நல்லா வக்கடே ஆக்கி போட்டு அவங்க பொண்டாட்டி ஆக்கி போட்டிருப்பாங்க. அவன் என்ன மாமியாரே சரிதானே? ஆமாடி ஆமா, என் புருஷனுக்கு நான் தான் ஆக்கி போட்ட. என்ன செய்வ? வாயை பொத்திக்கிட்ட அமைதியா நீங்க எதுவும் கேட்க கூடாது. என்ன என் புருஷன் திங்கிறியா? உனக்கு என்ன? சாப்பிட மாட்டு மாமியாரே, உங்க புருஷன் வாயி திங்கிறாரு, எனக்கு என்ன கவலை? ஆனா கறிச்சோறுல திங்கணும்டா ஒரு மனசாட்சி வேணும். என்ன உங்க புருஷனுக்கு அதெல்லாம் இருக்கா? நான் எதுவும் பேசாம இருக்கேன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கு. என்ன வாயை மூடிட்டு அமைதியா இருக்காங்க அம்பிடுத்தேன். என்ன ஆளாளுக்கு 50 நிமிடம் வந்து நின்னுக்கிறியா? என்ன ஏன் சோரோட நிக்க கூடாதா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன வெண்ணிக்கு பேசிட்டு இருக்க? நீ வாயை திறக்க கூடாதுன்னு வாயை மூடிக்க. நீ அப்படி வாக்கியமானவடா? அவள வாய் மூட சொல்லிருக்க. அவன் என்ன வெண்ணிக்கு வாய் மூடணும்? நீ முதல்ல வாயை மூடிட்டு பொத்திட்டு எந்திரச்சு போ. ஜெயிலுக்கு போயிட்டு உனக்கு இந்த வீட்ல சோறு ஓடுற பெரிய விஷயம் இல்ல, கறிச்சோறு. முதல்ல அவள விளக்க மாத்த கொண்டே அடிக்கணும். அப்பதா பேசாம இரு. சோறு தானே தின்னுட்டு இருக்காப்ல, தின்னுட்டு எந்திரிச்சு போகட்டும். எதுவும் பேசாத, விட்டு தள்ளு. என்னங்கடா ஆளாளுக்கு என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா? நக்கல் பண்ணிக்கிறீங்க. நக்கலு என்னமோ இந்த வீட்டுல நான் ஓசி சோறு தின்னு இருக்க மாதிரி பூரா என் சொத்தே, என் அப்பா விட்டு சொத்தே. நான் திங்க என்ன வேணாலும் செய்வேன். அதை கேட்கறதுக்கு பொண்டாடி கூட உரிமை இல்ல. இப்ப என்ன வெண்ணிக்கு ஆளுக்கு சோறு திங்கும் போது வந்து இப்படி சண்டை போட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பா இங்க பாரு, நான் பொறுமையாத்தே இருக்கேன். நான் உனக்கு எதுவுமே சொல்லல. என்ன சோறு திங்க தானே வந்த, தின்னுட்டு எந்திரிச்சு போய்கிட்டே இரு. எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. என்ன ஏன் பொண்டாட்டி பத்தில நீ எடுத்து பேச வேணாம். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அப்படிதேன். என்ன உன் பொண்டாட்டி பத்தி எடுத்து பேசக்கூடாது? இல்ல என்னங்கிறேன்? டேய் நான் இப்ப பேசாம இருக்கிறது நினைச்சேன். இப்ப சண்டை இருக்கிறது எல்லாரும் முடிவுல இருக்கீல. சரி இன்னைக்கு என் மனசுல உள்ள ஆதங்கத்தை பூரா இப்ப நான் கொட்டி தீக்க போறேன் இந்த இடத்துக்கிட்ட. அப்படி என்ன மாமனாரே உங்களுக்கு மனசுல ஆதங்கம் இருக்கு? உங்க மனசுல நான் யார பழி வாங்கணும், சொத்த ஆட்டை போடணும், அவங்க வாழ விடக்கூடாது, நாசமா போயிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும் தானே மாமனாரே உங்க மனசுக்குள்ள ஓடும். உங்களுக்கு என்ன ஆதங்கம் இருக்கு மனசுக்குள்ள? சொல்லுங்க பாப்பா. சோறு திங்க உட்கார்ந்து மனசுல சோறு திங்க வரீங்களா? ஆளாளுக்கு பேசிக்கிறியா? அம்மா நீ வாய மூடு. அவர் என்னதையும் சொல்ல வந்து கேட்டுக்குவோம். சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன ஆதங்கம்? என் பொண்டாட்டி பத்தி என்ன பேசணும்? சொல்லுங்க சொல்லுங்க. நானும் கேட்க உட்காந்துருக்கு. சொல்லுங்க. பாரு நீ உன் வாழ்க்கையில செஞ்ச முதல் தப்பு என்ன தெரியுமா? அவளை நீ காதலிச்சது. காதலிச்சத தப்புன்னு சொல்லல. காதலிச்சவள நீ எதுக்காக காதலிச்சியோ அந்த வேலையை முடிச்சுட்டு அவளை நீ தள்ளி விட்டு வந்திருக்கணும். இப்ப என்ன இன்னைக்கு தாலி எடி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த. என்ன பெத்த அப்பே மாதிரி பேசு. பெத்த புள்ளைய பத்தி பேசுற பேச்சாக்குது. அப்பதா இது ஒண்ணு எனக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே உங்க மையன் என்னை பார்த்து எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவங்க மையனுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கலன்னு ஊர்ல உள்ள பொம்பளை கிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்க்க சொல்லில சொன்னாரு. இதை விட வேற எப்படி அப்பதா சொல்லுங்க பாப்பா. ஆனா உன்ன பார்த்தா என் புருஷன் நல்லவே. என்ன அவர மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு பொண்டாட்டியும் வெளிய 20 வப்பாட்டி வச்சுக்கிட்டு இல்ல. என்னடி வாய் துமுறா பேசிக்கிட்டே இருக்க? எதுவும் பேச மாட்டோம்டா. என்ன ஏன் அவ பேசுறது என்ன தப்பு இருக்கு? ஏன் உன் புருஷன் யோகியமானவனா? சொல்ல உன் புருஷன் யோகியமானவனா? புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிருக்க? ஆம்பளண்டா அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்காக பொம்பளை அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? என்ன இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இப்ப அந்த ஆளை திங்க விடுறீங்களா என்ன? அம்மா இப்ப இவரை யாரும் இங்க சாப்பிட வேணாம்னு சொல்லல. இப்ப இவரே வம்பளுக்கு உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணு விளங்கல. இப்ப இவருக்கு என்னதான் பிரச்சனையாமா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன வாய்ட்டு வந்து சொல்லுங்க. மனசுல வச்சுக்கிட்டா நீங்க ஒண்ணு இருக்க தேவையில்ல. என்ன எனக்கு தானே உன் பொண்டாட்டி எந்த உரிமையில இந்த வீட்டுல இருக்கிற காசு எடுத்து சீர்ச்சலத்தை பூரா வாங்கி அவங்க வீட்டு கல்யாணத்துல இறக்கி வச்சா? இதுக்கு உன் பொண்டாட்டியை பதில் சொல்ல சொல்லு. எனக்கு இருக்கா? இதனால கோமா ஸ்டேஜ்ல இருந்தா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அவன் பொண்டாட்டி நான் தாலி கட்டியிருக்கேன். என்ன நீ அவங்க வீட்டுக்கு தாய் மாமா வரண்டா? அப்ப உன் இடத்துல இருந்து நான் தான் எல்லாம் செய்யணும். எனக்கு பதிலா என் பொண்டாட்டி செஞ்சா. இப்ப இதுல என்ன இருக்கு? இதுல உனக்கு என்ன சொத்து குறைஞ்சு வச்சு சொல்லி பாப்போம். சரவணா உன் அப்பாவுக்கு சொத்தெல்லாம் குறையாது. அந்த இடத்துல உன் அப்பாவுக்கு தன்மானம் போயிருச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. என்ன மாமனாரே சரிதானே? நீ என்ன அவனுக்கு பேசிக்கிருக்க? நான் என் பிள்ளைகிட்ட என் குடும்பத்துக்கு பேசிக்கிருக்கேன். நீ எனக்கு தலையிட்டு இருக்க. நீ யாரு தலையிட முதல்ல? சும்மா சும்மா அவளை நீ தேவையில்லாம அடுத்த மாதிரி பேசிக்கிறதுக்கு நீ அப்படித்தான் பாத்துக்கப்பா. அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். உனக்கு கொஞ்சம் இந்த மரியாதை கொடுத்துருக்கேன். அதை நீயே கெடுத்துக்கிறாத. அப்படித்தான் சொல்லுவேன். என்ன நேத்து மறைச்சல நீ இன்னைக்கு கொடுக்க மறைச்சு பேசுறியோ? வாய பொத்திக்க. என்ன உன் பொண்டாட்டிக்கு யாராவது இருக்காங்களா? சொல்லு. அவன் அனாதை தானே. என்ன சொல்லி இந்த வீட்டுக்கு அவ வந்தா? சொல்லு பாப்பா. எனக்கு எல்லா சொத்துமே இருக்கு. அப்பே ஆத்தா பெரிய பெரியம்மா எல்லாருமே இருக்காங்க. எனக்கு சொந்த பந்தம் இல்லாம ஒரு ஆளே கிடையாது. அப்படி இப்படி சொல்லி வீட்டுக்குள்ள வந்தா. ஆனா இப்ப எந்த உறவு இருக்காங்க? அவ அனாதை யாரா சொன்னது? நாங்க சொன்னமா? நாங்களா இருக்கோம் அவளுக்கு? என்ன அனாதை இன்னொரு தடவை வாயில இருந்து சொல்லிக்கிருக்காது. என்ன அவளுக்கு எல்லா உறவுமே இருக்கு. நீ அவளுக்கு மாமனாரவே வேணவே வேணாம். நீ அவளை எந்த ஒரு விஷயத்திலயுமே நீ எடுத்துக்கிற வேணாம். என்ன அவளுக்கு எல்லா மாவா நாங்க இருக்கோம். அனாதை சொன்னேன்னு வச்சுக்க நாக்க இழுத்து வச்சு அடுத்து போயிருவேன். பெத்த மயண்டு கூட பார்க்க மாட்டேன். நீ எனக்கு மயனா உடனே எப்படி
எப்படிதே வயித்துல பெத்தேன்னு தெரியல. ஏன் மாமனாரே, இப்ப நான் அனாதைங்கிறது பிரச்சனையா இல்ல இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு சீர்சனம் போனது உங்களுக்கு பிரச்சனையா? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? எனக்கு நீ பிரச்சனை, நீதே பிரச்சனை. என்ன நீ எப்ப இந்த வீட்டுல வந்து அப்பையில இருந்து ஏன் பிரச்சனை ஆரம்பிச்சது எனக்கு? யோ, என் பொண்டாட்டி வாடி போடி பேசிக்கிருக்காத அம்புட்டே. என்ன மரியாதை கொடுத்து பேசு, புரியுதா? பொம்பளையாளுக்கு மரியாதை கொடுத்து பேசு. என்னடா ரொம்ப நல்ல மாதிரி பேசிக்கிருக்கா? அந்த அளவுக்கு ஒரு மையப்பட்டு மயக்கிருக்கா? மாமனாரே, நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிருக்கேன். இதுக்கு மேல ஏதாவது பேசிக்கிருந்தீங்க அவ்வளவுதான் பாத்துக்கங்க. ஆமா, என் புருஷனை மைய போட்டு மயக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். நான் என்ன அடுத்தவளா? அவன் தாலி கட்டி இருக்கான். அவன் எதுக்கு நான் மைய போட்டு மயக்கணும்னு கேக்குறேன்? நான் ஊரா விட்டவளா? சொல்லுங்க. அடியே, மைய போட்டு மயக்கிறதுக்கு ஊரா விட்டவ அடுத்தவ இவெல்லாம் தேவலடி. பொண்டாட்டி ஒருத்தியே போதும். பெரியம்மா, இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏய், என்ன தலையிட கூடாது? என்ன உன் குடும்ப விஷயம்? எல்லாரும் ஒரே குடும்பமா தான இருக்கோம். இப்ப இந்த வீட்டுக்கு எல்லாரும் தான இருக்கோம். எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் யார் வேணாலும் பேசலாம். உன் முன்னாடி வாயை பொத்திட்டு அமைதியா இருக்க சொல்லு. இப்ப என்ன வெண்ணைக்கு பேசிக்கிருக்கா? இப்ப திங்கதான் உட்காந்தியே, மூடிட்டு தின்னுட்டு எந்திரிச்சு போங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆச்சு உனக்கு? 6 மாசம். கல்யாணம் முடிஞ்ச 6 மாசம் ஆக போகுது. இன்ன வரைக்கும் முன்னாடி நல்ல செய்தி சொன்னாடா? சொல்லு, நல்ல செய்தி சொன்னாடா? ஊர் உலகத்துல அதாவது 2-3 பிள்ளைகளை வச்சுட்டு தெரியுதுங்க. இன்ன வரைக்கும் உன் பொண்டாட்டி வயிற்றுல ஒரு புழு பூச்சி வரல. அப்ப இதுல இருந்து உன் பொண்டாட்டி நடத்த தெரியல. உன் பொண்டாட்டியாவே இல்லடா. அவ அனாதைன்னு சொல்லி சொல்றாள். அனாதைக்கு எப்படி வேணாலும் ஊர்மையை போயிருப்பா. யார பத்தி என்ன பார்த்து பேசணும்? என்ன இப்படி சத்தம் போட்டுக்கு இருக்காங்க? பெரியம்மா, அப்ப இருந்து சத்தம் போட்டுக்கிறாங்க பெரியம்மா. என்னன்னு தெரியல. இவங்களுக்கு ஒரு வேலை பொறுப்புல இருந்தா அவன் வந்துட்டான்ல, வந்தனாலும் நீ சண்டதே போடுவாங்க. யோ, என்னன்னு தெரியலையே. அங்க போய் கேட்கவும் முடியாது. நீங்க எங்க போறீங்க? அன்னைக்குதான் வேர்க்கனே சண்டை நடந்துருப்பீ. என்ன கேட்டதானே அவ ஏறு கட்டிட்டு சண்டைக்கு வந்தா? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். என்ன இங்கே கடங்க அடிச்சு மலை கட்டி சாவட்டும். நம்மளுக்கு என்ன? கேட்டாதே அந்த அவ பொண்டாட்டிக்கார இப்படி ஏறிக்கிட்டு சண்டைக்கு வரால. எதுவும் வேண்டாம். சித்தி, பக்கத்து வீட்டு சண்டை சித்தி. சித்தி, இத பாக்கலன்னா மண்டை வெடிச்சிரு சித்தி. வா சித்தி, போய் பாத்துட்டு வருவான். செம்மனைக்கு வாய் மூடிட்டு அமைதியாரு. தேவலாம் அடி வைக்கிறாரு. சரியான கோவத்துல இருக்க அம்மா. அப்படியே இப்படிலாம் சத்தம் போட மாட்டாங்களே. இப்படி மழை பெஞ்சிருக்கு. என்ன ஏது ஒண்ணுமே விளங்கலையே. பாப்பா என்ன ஏதுன்னு போய் பாத்துட்டு வரும். இப்படியே உட்கார சொல்றேன். இங்க பாருக்கா, நான் சொல்றது கேளு. அங்கெல்லாம் ஒன்றும் போய் கிளிக்க வேணாம். என்ன பெரிய இவளுகளாட்டம் பேசுவாளுங்க. அதனால எதுவும் வேணாம். இன்னொருத்தி ரெட்டை சிண்டுக்காரி ஒருத்தி வந்திருக்கா, ரெட்டை குடும்பிக்காரி. என்னமோ அவதே ரொம்ப ஓவரா பேசியிருக்கா. ஒண்ணு இல்ல, காலையில துணி அலசி அந்த சைடு ஊத்தி விட்டுவிட்டோம் நம்ம. அதுக்கு பெரிய எவளாட்ட சண்டைக்கு ஏறிட்டு வராளுங்க. அவளும் மிஸ் பண்ணிட்டேனேம்மா. முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம்ல. அது கிளவிய குடும்பி அறுத்து விட்டு வந்திருப்பேன். கவரே குடும்பி அந்து வயிறான். வாயை மூடு. என்ன பேசிக்கிருக்க? அப்படியே அவங்கள கேட்க அடுத்து ஏறிட்டு சண்டைக்கு வருவாங்க. ஓ, பெத்த அப்பனே கை கொங்கி அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்ட. அந்த அளவுக்கு முன்னாடி உன்னை மாத்தி வச்சிருக்கா. முன்னெல்லாம் நான் உன்னை ஒரு பார்வை பார்த்தாலே உச்சா போவடா. ஆனா இப்ப எப்படி ஆகி போச்சு நிலைமை? ஏண்டி என்னத்தை போட்டு என் பிள்ளைய மாய்க்கினேன்? சும்மா அவளை மரியாதை பேசுறதுக்கு நீ கொண்டுருவையா? வாயை மூடி அப்படியே பாத்துக்க. ஏனே வாயை மூடா. என்ன மாதிரி பேசிக்கிறியான்? யாரு எப்போ உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல இருந்து காசை குறை எடுத்து சீர்சனத்தை வாங்கி அவங்க வீட்டுக்கு சீர் செஞ்சாலோ அப்பவே உன் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரு அனாதை எல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா இருக்கவே கூடாது. என்ன இங்க பூரா அவன் உரம் பையன் வச்சுக்கிருக்காங்க. மதுரைக்குள்ள இருந்துகிட்டு ஒரு அனாதையை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிருக்க. இவளை நான் என் மருமகளை ஏத்துக்கணுமா? முடியாதே. உன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. இல்லையா? அப்படித்தேன் நடக்கிறதே வேற. நான் கழுத்து பூச்சி வெளியே வருவேன். மரியாதை உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. இனி உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல இருக்க கூடாதே. மாமா, உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேக்குறேன். நீங்க நீ வாடி போடி கூட கூப்பிடுங்க. நான் வேணான்னு சொல்லல. ஆனா அனாதைன்னு மட்டும் சொல்லாதீ. அனாதைன்னு சொல்ல நெசமாவே நான் அனாதைதான் எனக்கு உணர வைக்குது. ஏன்னா இப்பதான் நான் அனாதை இல்லை. எனக்கு என் புருஷன் எல்லாம் நினைச்சு நான் இருக்கும்போது இப்படி காயப்படுத்துறீங்களே. ஒரு நாள் நீங்க அனாதையா இருந்து பாருங்க, அப்ப தெரியும். இப்ப என்ன உங்களுக்கு? இந்த வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு நான் முறை செஞ்சது தப்பு. இந்த வீட்டுல இருந்து உங்க மருமகளா இருந்து என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சேன். அது உங்களுக்கு பிடிக்கல. ரெண்டாவது, ஒரு அனாதை இந்த வீட்டு மருமகளா இருக்க கூடாது. அப்படித்தானே? நீங்களே போ சொல்லிட்டீங்க. இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? நான் கிளம்பி போயிடுறேன். ஆனா ஒண்ணு, என் புருஷன் எனக்கு கட்டின தாலி மட்டும் என் கழுத்துல இருக்கட்டும். இதை மட்டும் என்னால யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது. வீட்டை விட்டு போகணுமா? மீனாட்சிக்கிட்டே இதே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். செண்பகம் சும்மா இருக்க முடியல. இப்ப என்ன என்று பாத்துட்டு வரேன். மா, என்னம்மா நீ ஏமா இப்படி உட்காந்துக்கிருக்க கல்லு மாதிரி? எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துக்கிருக்க. இப்ப என்ன ஏது
நடிக்கிறேன் போ. இலை முறை மாத்திட்டடா அத்தாச்சிடா. என்ன பிரச்சனை போய்க்கிருக்கு? இப்ப மோரதே உனக்கு முக்கியமா? செவனி செத்து விட்டே வச்சுக்க, விண்வெளிக்கு பறந்துருவேன். ஓஹோ, விண்வெளியில பறக்கிற அளவுக்கு நீங்க அடிப்பிய. நீ அடிடி, நீ அப்பாட்ட போட்டு தருவேன். அப்பே போட எடுக்க மாட்டியா? என்ன வெளியாட்ல வந்து செத்து போய் நான் நடறல? என்ன அவனுக்கு போட போட்டு உசுர இருக்கானே? என்ன ஆளு மூஞ்சியும். பெரியம்மா, நேத்து தான் பெரியம்மா போன் போட்டேன். உசுரோட தான் இருக்காரம்மா. ஏதோ ஒரு புள்ள அடிக்கடி வந்து போதாமா. கண்ணா, செவனிய பேத்து விடுவே. என்ன பேசிக்கிட்ட? பெரியம்மா வந்து பேசுற பேச்சாக்கா அந்த அப்படி இருக்கானா? இல்லாததையா சொல்றீங்க? சித்தப்பா, மழை வெளியே அதிகமா பெய்தோ கொஞ்சமா பெய்யுதுன்னு பாத்துட்டு வரோம் சித்தப்பா. சொல்லு சித்தப்பா. செம்மனக்கு அடுத்த வீட்ல சண்டை நடக்கிறத எவ்வளவு கேவலமா எட்டி பாக்கணும்னு நினைக்கிறேன். வெக்கமா இல்ல? இல்லை, உனக்கு மட்டும் ஆசை இல்ல? சொல்லு சொல்லு. இந்த மாதிரிலாம் சண்டை என்ஜாய் பண்ணணும்டா. அதுவும் பெய்யுற மணிக்கு ஐஸ்கிரீம் தின்னுட்டு அப்படியே வெளியில எட்டி பாக்குறதா அப்படி நல்லா இருக்கும். ஆசை இருக்கத்தான் செய்யுது. ஆனா இவங்க இதை விட மாட்டாங்களே. மழையில நினைச்சா நமக்கு குறும்பி அந்து போயிரும்ல. குண்டாமட்டிக்கு எதிர்க்க போடுவாங்க. இவங்க கிட்ட எப்படி அடி வாங்கி சாக சொல்றியா? நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதுபடி செய்யி. என்ன சொல்ற? என்ன நீ ஐடியா கொடுக்கறதுலாம் சரியா தாண்டி இருக்கு. பின்னாடி எனக்குல ஆப்பு வச்சுட்டு போற நீ. அதான பிரச்சனை. ஓடுறி. ஏத்தா, நீ எதுக்கு போற? அவன் அனாதைன்னு சொன்னா நீ அனாதை ஆயிருவியா? அவன் தான் அனாதை. என்ன இந்த கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் அனாதையத்தை ஆக போறியா மாதிரி? எல்லா உறவும் இருக்கிறவனே இங்க அனாதையத்தை வாழ்ந்துக்கிறீங்க. அதெல்லாம் அந்த மரமண்டிக்கு புரியாது. என்ன நீ ஒண்ணும் கவலைப்படாதா, ஒண்ணும் இல்ல. என்ன பாத்துக்குருவான். இல்ல பதா, அவர் சொல்றது சரிதானே. இது அவரோட வீடு. அவர் வீட்டுல யாரு இருக்கணும் அவரு தானே முடிவு செய்யணும். நான் ஒரு அனாதை. சரவணவை கட்டிட்டு வந்து வாழ வந்தவ தானே. நான் எப்படி ஆத்தா இதெல்லாம் முடிவெடுக்க முடியும்? அப்ப தெரியலடி, பொத்திக்கிட்டு வெளியே போ. எத்தனை நாள் நீ ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க? என் அப்பே அப்படி சொத்து வச்சிருக்கேன், என் ஆத்தா அம்புடி நகை போடுவா, அப்படி இப்படி என்னென்னலாம் பேசி என்னை மயக்க போட்டு வச்சிருந்த. பூரா பொய், பூரா பித்தலாட்டம். பித்தலாட்டம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வாராளு எப்ப பார்த்தாலும். போடி வெளியே. இனி நீ வீட்டுல இருக்காத, கிளம்பு. ஓஹோ, அப்படி சரி. எங்க என் பொண்டாட்டி சொன்னதெல்லாம் வச்சு நீ கொஞ்சம் கூட சந்தோஷப்படல? ஏன் உனக்கு சொத்து மேல நகை மேல ஆசை இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். என்ன எல்லாம் ஒரு மாதிரி புதுசா பிறந்து வந்த மாதிரி பேசிக்கிறீங்க. எல்லாரும் ஒரே கொட்டையில விட்ட மட்டை மாதிரி தான் பேசிக்கிறீங்க. இப்ப மட்டும் என்ன எல்லாத்துக்கும் காரே வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. என்ன ஆளாளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்ற நம்ம மாட்டிக்கிட்டே தான் இருக்கணும். என் பொண்டாட்டி வந்த நேரம் என்னை மாத்தினா நான் மாறிக்கிட்டேன். அப்படித்தான். நான் தப்பு செஞ்சா இல்லைன்னு சொல்லவே இல்லையே. தப்பு செஞ்சா திருந்தணும். அந்த திருந்தானா மறுபடியும் பாரு என்ன ஒரு 1.5 வருஷம் வீட்டுக்கு வந்திருக்கான். சரவணா, எனக்காக பேசி நீ தேவையில்லாம சண்டை போடுங்க. நான் என்னைக்குமே அனாதை தான். அனாதைக்கு எப்போதுமே மரியாதை இருக்காது. அதை இன்னைக்கு பொட்டில் அடிச்ச மாதிரி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் பேசவும் முடியாது. ஏன்னா என்னை பத்தி தான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாள் நான் ஏமாத்திட்டு இருந்தேன். இனி அவனை ஏமாத்த முடியாது. நீங்க பத்திரமா இரு. நான் போய் என் அம்மா வீட்டிலே இருந்துக்கிறேன். என்னை பார்க்க மட்டும் வா. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது சரவணா. எனக்கு அப்பா அம்மா பாசம் கிடைச்சதே கிடையாது. அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட இருந்து அது எல்லாத்தையும் நான் உணர்ந்தேன். நீனே எனக்கு எல்லாமே நான் நினைச்சேன். ஆனா ஒரு சில நேரத்துல இப்படிதான் வாழ்க்கை மாறும். அதை ஏத்துக்கிட்டு வாழ்ற பக்குவம் எனக்கு இருக்கு. பொம்பளை பிள்ளைன்னா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் சரவணா வாழணும். அதுதான் பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை. நான் என் ஆத்தாப்பி வீட்டுக்கே போறேன். என்னை வளர்த்தாங்கல்ல அவங்க வீட்டுக்கே போறேன். அங்க எனக்கு சந்தோஷம் இருக்கு. நீ இல்லாம தான் என்னால இருக்க முடியாது சரவணா. என்ன நேரமும் பார்க்கவா? சரி, நீ என்ன உண்மையா லவ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால உன்னால என்ன பார்க்காம இருக்க முடியாது. என்ன பார்க்கவா? சரியா சரவணா? என்ன மாதிரி பெத்தவங்க இல்லாதவங்க நிறைய ஒரு வாழ்க்கை வாழும்போது வாழ்க்கை தோணதே நல்ல ஒரு வாழ்க்கை அமைன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அப்படிமா நீ எனக்கு எல்லாமே கிடைச்சு. உன்னை எவ்வளவோ நான் திட்டி இருக்கேன். எவ்வளோ கோவமா பேசியிருக்கேன். எந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்த முடியுமா அந்த அளவுக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன். அந்த முதலாத்திரிங்கிற ஒரு வார்த்தைக்காக உன்னை எவ்வளவோ நான் கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். என்னை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக இருந்தவே நீ மட்டும் தாண்டா. நீ நான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பரவாயில்ல சரவணா, வாழ்க்கைக்கு ஏத்தாப்புல நம்மள மாத்திக்கிறணும். நான் எப்ப வீட்டுக்கே போறேன். நான் வரேன். நான் இல்லாம நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ இல்லாம நான் சுத்தமா இருக்க மாட்டேன் சரவணா. வரேன் என் புள்ள எடுத்து மயக்கிட்டு இருக்க. கிளம்பி வெளியே கிளம்பு. இன்னும் வீட்டுல எனக்கு இடமே கிடையாது. வெளியே கிளம்பு. யா நிறுத்தியா பயப்படு. இதுக்கு மேல என் பொண்டாட்டி பத்தி பேசலாம். அப்படியே பாத்துக்க. யார் சொன்ன என் பொண்டாட்டி அனாதை? என் பொண்டாட்டி நான் இருக்கையா? நான் இருக்கும்போது என் பொண்டாட்டி எப்பயுமே அனாதை கிடையாது. எந்த காரணத்துக்காக இப்ப என் பொண்டாட்டி நீ வெளியே போக சொன்னியோ அதே காரணத்துக்காக இப்ப நான் என் பொண்டாட்டி கூட வெளியே போக போறேன்.
பேசாம இரு. பாரு, என் பொண்டாட்டிக்கு யாருமே இல்ல, ஒரு அனாதை தானே வெளியே போக சொல்லிருக்க. அந்த அனாதைக்கு தாலி கட்டின வந்தேன் நான். என்ன அப்போ நானும் ஒரு அனாதனே. என்ன என் பொண்டாட்டி அனாதைன்னு சொல்ல வாய் வருது இல்ல? எனக்கு நீ அப்படியே இல்லையா? என்ன நீ எனக்கு அப்படியே கிடையாது, அவன் எனக்கு கலத்தாவே கிடையாது. என்ன நான் கிளம்புறேன். என் பொண்டாட்டி மட்டும் எதுக்கு வெளியே போக சொல்லிருக்க? அவளுக்கு நானும் தான் தாலி கட்டிருக்கேன். அப்ப நானும் வீட்டுல இருக்க மாட்டேன். இப்ப என்னையா என் பொண்டாட்டி வீட்டை விட்டு போகணும் அப்படித்தானே? அவ்வளவு கிளம்பு, நானும் கிளம்புறேன். அவன் கிறுக்கு வந்த மாதிரி பேசிக்க, நீ அவனுக்கு மேல வருவாளே. அப்பதான் நான் உனக்கு இருக்க மாதிரிலாம் பேசல, நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். என்ன நான் சரியா பேசுறேன், என் பொண்டாட்டிக்கு விளங்கும், அதை அடிக்கிறானே அந்த ஆளுக்கு விளங்கும். என்ன வேற எவனுக்கு விளங்காது. என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லிட்டியா? அப்ப அவனுக்கு தாலி கட்டணும், எனக்கு மட்டும் வீட்டுல இடம் இருக்குன்னு அவசியமா என்ன? என் பொண்டாட்டிக்கு போகல, இங்க எல்லாமே மிச்சம். என்ன அந்த ஆளு என் பொண்டாட்டி வெளியே போக சொல்லிட்டியா? அப்ப நான் மட்டும் இந்த வீட்டுல என்ன வெண்ணைக்கு இருக்கணும்? தேவையில்ல, நான் கிளம்புறேன். அவ பேச்ச கேட்டு ஆடிக்கு இருக்காத. நாளைக்கு திருப்பி வந்துருச்சு, நீ வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கவே மாட்டோம். நிறுத்து. அப்படி இந்த வீட்டுல வர எந்த அவசியமும் கிடையாது எனக்கு. என்ன என் பொண்டாட்டி இருந்தாலும் அண்ணன் சொல்லி வெளியே போச்சிருக்கேன். அப்ப நானும் அனாதனே. என்ன திரும்ப இந்த வீட்டுல நான் மறுபடியும் மட்டும் நடக்காத. இப்ப சொல்றேன், என்ன என் பொண்டாட்டி அனாதேன்னு சொல்லி அந்த ஆளு வெளியே அனுப்புறதுனால என் பொண்டாட்டிக்கு எல்லா உடமையும் நான் கொண்டு வருவேன். என் பொண்டாட்டிக்கு எல்லா முகம் நான் இருக்கேன். அப்புறம் அந்த ஆளு மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்கிறான்னு பாக்குறேன். இப்ப சொல்றேன், வெறுந்தனமால இந்த வீட்டுல இருந்து நான் வெளியே போறேன். என் பொண்டாட்டிய உழைச்சு அவளுக்கு கஞ்சி விட்ட எனக்கு தெம்பு இருக்கு, எனக்கு தைரியம் இருக்கு. அவளை நான் பாத்துக்குருவேன். வேற எவனை நம்பி என் பொண்டாட்டி இல்ல, நான் இல்ல. என்ன நம் காதல் வாழுமே, காலம் மாறுமே, நம் காதல் வாழுமே. அவ கழுத்துல நான் 3 முடிச்சு போடும்போது எந்த ஒரு நோக்கமும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே எனக்குள்ள கிடையாது. என்ன ஆனா இப்ப இருந்து அவளுக்காக மட்டும்தான் என் உலகமும் இந்த உசுரும் சரி. என் மீனாட்சி தான் எனக்கு எல்லாம். என் பொண்டாட்டி அனாதைன்னு சொன்னதால நீங்க யாருமே எனக்கு உறவு கிடையாது. என்ன எனக்கு அப்பன் இல்ல, ஆத்தாள் இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பத்தான், என் பொண்டாட்டி. அம்பிடுத்தேன், வேற எவனும் இன்னைக்கு இல்ல. என்ன அம்பிடுத்தேன். திரும்ப இந்த வீட்டுல வருவேன் எவனும் நினைக்காதீங்க. கிளம்புறேன். இந்தா நீ என் கழுத்துல எனக்காக வாங்கி போட்ட செயின். இது ஒண்ணுதே இந்த வீட்டு சொத்தா என்கிட்ட இருக்கிறது. இதுவும் எனக்கு வேணாம். எனக்கு திறமை இருக்கியா, பொழைச்சு வருவேன், வாங்கிக்க. வேணாம்டா, அவன் கிறுக்கு வந்த மாதிரி பேசிக்கிருக்காண்ட நீ அவங்க கூட இந்த ஆட்டம் ஆடிக்கிருக்க. வேணாம்டா, இந்த மலையில எங்கிட்டா போவிய? எங்கே போற பாப்பா? எங்களுக்கு இல்லாத இடமா? ஆனா அதுக்கு எங்க வேணாலும் இடம் இருக்கும். என்ன இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேப்பட்டா. இதுதான் இந்த வீட்டுக்குள்ள நான் கடைசியா இருக்கிறது. என் பொண்டாட்டி அந்த வெளியே போக சொல்றியா? அதை கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? என் பொண்டாட்டிக்கு நான் இருக்கேன், எல்லாமே நான் இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன்டி, வா. போவோம். இனிமே உனக்கு எல்லாம் நான் தான் மீனாட்சி. எனக்கு நான், உனக்கு நீ. இனிமே நம்மளுக்கு யாரும் கிடையாது. நம்ம 2 பேர்ல எல்லாமே. வா. அவன் கிறுக்கு வந்த மாதிரி பண்ணிக்கிறீங்கடா. அவனுக்கு மாற அப்படியே பண்றியடா. கோபத்துல என்னென்னமோ பேசிவிட்டு போடா. பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு இந்த ராத்திரியில மலையில எங்கடா போவ? இது என்னடா சிட்டியாடா, கிராமம்டா. பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போற எங்கிட்டா போவ? அப்பதா நான் ஒன்னும் கோவத்துல எல்லாம் வரல. என்ன அந்த ஆளு எப்படி மனசுல வஞ்சகமே இல்லாம பேசினானோ நானும் அதே மாதிரி பேசினே வச்சுக்க. என்ன அந்த அளவுக்கு மனசுக்கு தோணுச்சா? பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்புறமே அந்த அளவுக்கு தோணுச்சா? அப்ப நான் மட்டும் என்ன வெண்ணைக்கு யோசிக்கணும்? தேவையில்ல பத்தா, எனக்கு தேவையில்ல. என் பொண்டாட்டி இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன். பத்தா என் உடம்புல தெம்பு இருக்க பத்தா. நான் ஆம்பளை, என் பொண்டாட்டி நான் வச்சு காப்பாத்துவேன். எவனை நம்பி என் பொண்டாட்டி இல்ல நானும் கிடையாது. என்ன நீ ஆதரவு கொடுத்து அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் அது போதும் அப்பத்தா. என் பொண்டாட்டிக்கு நான் இருக்கேன், நான் மட்டும் இருக்கேன். வேற எவனும் வேணாம் அப்பத்தா. நீ கவலைப்படாம நீ வீட்டுக்கு போக மழையில் நினையாது. போ மீனாட்சி, அவன் கிறுக்கு வந்த மாதிரி பேசிக்கிருக்கேன். நீயாச்சும் அவங்கிட்ட நல்லது அது கெட்டதுன்னு சொல்லுதா. இனியாத்துல எங்கதான் போவிய இந்த மலையில? ஒதுங்கிறது கூட இடம் இல்லத்தா, என்ன செய்விய? என் புருஷன் பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல பத்தா, என்னை மன்னிச்சுக்கிறது. விவரம் தெரியாம இப்படி பண்றியலே, எங்க போவிய? ஏன் இப்படி செய்யறிய? இல்லன்னா என் மக வீட்டுக்கு போங்க, போன் போட்டு சொல்றேன் செல்வாவுக்கு. அப்பதா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்பதா. நீ பேசாம இரு. நான் தான் சொல்லல, யார் நம்பி இல்ல. எனக்கு பாத்துக்க தெரியும். நான் எங்கேயே போய் எப்படியா பழச்சுக்கிறேன். அந்த ஆளு முன்னாடி நான் தன்னம்பிக்கையா வாழ்ந்து காட்டணும். நான் என் பொண்டாட்டி ஆனால் இல்லைன்னு அந்த ஆளுக்கு எடுத்து காட்டணும். என்னால முடியாப்பட்டா. இந்த உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், உசுர வரைக்கும் என் பொண்டாட்டிக்காக நான் வாழ்வேன். நீ போப்பட்டா, மாமி நச்சு போவோம். நான் செஞ்சதுல ஏதாவது தப்பு நினைக்கிறியா நீ?
தப்புன்னு நினைச்சா நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லு. இனி உங்களை தாண்டி இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு இல்லை. நீங்க தான் எனக்கு எல்லாமே. ஐ லவ் யூ டா சரவணா. உயிரென்பதும் நீயடா, உறவென்பதும் நீயடா, இருள் படிந்த நாட்களில் நில ஒளியாக வந்தாயடா, இருள் விலகாதா, வெளிச்சங்கள் வாராதா, உனை சேரும் நாள் எண்ணி தவிக்கின்றேன் புரியாதா. அப்பதான் என் புருஷனுக்கு அப்புறம் இந்த வீட்டில் நல்லபடியாக வாழணும்னு நினச்சது நீங்கள் மட்டும்தான். இவர் எந்த எண்ணத்தில் என்னை இப்படி வெளியே கூட்டிகிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல. என்ன ஆனாலும் சரி, இனி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்பதா. என் ஆசீர்வாதம் உங்க 2 பேத்துக்கு எப்போதுமே இருக்கும். ஆனா இப்படி போறியலே என்ன செய்ய? நாசமா போறவே அவனை நான் என்னட்டதையே வைத்ததை பெத்தேன்னு தெரியல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏலே, நான் இன்னைக்கு தானே ஒன்று நினைச்சு பெருமைப்படுறேன். இத்தனை வருஷ காலத்துல இன்னைக்குதே ஒன்று நினைச்சு அம்பட்டு பெருமையா இருக்குடா எனக்கு. நீ ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இங்க இருந்தா உங்க 2 பேத்தையும் நிம்மதியா அவங்க வாழவே விட மாட்டாங்க. தனியா போயாது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. என் 2 செல்ல குட்டியல அப்பத்தோட ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கும். பார்த்து பத்திரமா போங்க. எங்க போவீங்கன்னு தான் தெரியல, மனசே கேட்க மாட்டேங்குது. வாரம் அப்பதா. அத்தா வீரமகாளி, என் பிள்ளைகளுக்கு நீ தான் நல்ல வழியை காட்டணும். இப்படி தைரியமா இருந்த பிள்ளைய இப்படி அழுக வச்சு அமிச்சிட்டாங்களே வெளியே. இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களே. காலம் முழுசும் கஷ்டத்தையே அனுபவிக்கணுமா என்ன? கவலைப்படாத மீனாட்சி, என் பேராண்டி உனி நல்லா பாத்துக்கிருவிய. அப்பதான் இருக்கேன், நல்லா இருப்பீங்க 2 பேரும். என்ன இப்ப சத்தத்தவே காணாமே, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே விளங்கல. ஏலே கண்ணா போய் பாத்துட்டு வாப்போ. இது நல்லா இருக்கே. இப்படி நேரம் சண்டை ஓடும் போது நீங்க வெளியே விட மாட்டியா? இப்ப சண்டை முடிஞ்சது வெளியே போய் பாத்துட்டு வந்தா நாங்க போவோமா? அஸ்கு புஸ்கு ஆமா பட்டே. இதுதான் வாயை கொடுத்து மாட்டிக்கிறது. சிதுபா என்ன அடிச்சு புட்ட? பின்ன என்ன நினைச்சுக்கிருக்க? அடுத்த வீட்டுல சண்டை நடந்தா அந்த வாயை பொடுத்துட்டு பாக்குறதே நம்மளோட இதுவாக்கும். என்ன சண்டை ஏ சண்டை எதையும் விசாரிச்சுறது அப்படி வாயை போடுறது அப்படி உட்காந்து சிப்ஸ் திண்டு வாப்பில சிப்ஸ். நாம ஐஸ்கிரீம் தானே சொன்னோம். நான் தாட்ட போட்டு விட்டேன். சரி நீங்களா பேசிக்கிறீங்க, என்னன்னு ஒண்ணு விளங்கல. மீனாட்சி தான் சத்த போடுறப்ப தெரியுது. அந்த ஆள் வந்துட்டாண்டா இனி அந்த வீட்டுல சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கும். நம்ம என்ன ஏதுண்டு பெரியமாட்ட கேட்டு வரேன். போயிட்டு அவ ஏதாவது சண்டை இழுத்தாண்டு வச்சுக்கோங்க, நாரி போயிரு. என்ன வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்க சொல்லுங்க. அவ ஏதாவது சண்டை எடுத்து பேசிக்கிருந்தா அப்புறம் செண்பகத்தை வேற மாதிரி பாப்பா. வாயை பொத்திக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், புரியுதா? என்ன பல்ல காமிக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்தா பல்லத்தனடி காமிக்க முடியும். எப்படிலாம் நடந்துச்சு தெரியுமா? வேற லெவல் இன்னைக்கு பண்ணது ரொம்ப கேவலமான ஒரு காரியம். இதை நீ என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ற பத்தியா? அதை விட கேவலமான விட நீ மூடி ஓவரா பண்ணாத என்ன. அதெல்லாம் ஒரு ஃபீல் ரீ. எப்ப என் லவ் அவங்கிட்ட சொல்லுவேன்னு தான் எனக்கு தெரியல. சரி லவ் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அவன் ஏதோ கிஃப்ட் வச்சிருக்கான், அதை தொட்டா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறான்னு சொல்லி சொன்னீல. என்ன கிஃப்ட் அது? இப்ப பாரகலியா, நீ லவ் பண்றத நான் தப்புன்னு சொல்றேன். ஆனா அந்த கிஃப்ட்டுக்கும் அவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதுக்காக அவனை ப்ளே பாய் நான் சொல்லல, அவன் அவனை லவ் பண்றான்னு எனக்கும் தோணுது. ஏன்னா லவ் பண்றவங்களால மட்டும்தான் இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். ஸோ நீ எதுக்கும் அந்த கிஃப்ட்டை பத்தி கொஞ்சம் அவன்கிட்ட கேள. நல்லா தனடி போயிட்டு இருந்தது ஏன் இல்லை ஏன்? இங்க பாரு, நீ பொண்ணு, ஏற்கனவே உனக்கு ஒரு பாஸ்ட் இருந்தது. ஐ மீன் உன் கலைமாமணி மணி லவ் பண்ணி சூசைட் வரைக்கும் போய் இப்பதான் வெளியே வந்திருக்க. இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், அதுக்காக தான். புரியுதா? திரும்ப திரும்ப பண்ண தப்பவே நம்ம பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரீ. ஆனா அந்த கிஃப்ட்டை பத்தி பேசினா அவன் நார்மலா இருக்க மாட்டான். அப்படி அந்த கிஃப்ட்டுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும்? எனக்கு அப்படியே தலையே வெடிக்குது. சரி ஓகே, அதை விடு. நாளைக்கு நமக்கு ரிசல்ட் ஞாபகம் இருக்கா? ஐயோ என்னடி சொல்ற? இவ்வளோ நாள் எந்த டென்ஷன் இல்லாம இருந்தனே. சரி ஓகே, நல்லா தான் எக்ஸாம் எழுதிருக்கேன், நான் டாக்டர் ஆயிடுவேன். அது தாண்டி லைஃப். சரி ஓகே, என் புஜிமா என்ன பண்றான்னு தெரியல, தூங்கிட்டானா என்னன்னு தெரியல.
வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க. இன்னும் என் மாமாவையும் அக்காவையும் காணோம். என்னன்னு தெரில. போயிட்டு நைட்டு வரதா சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஜோராக மழை பெய்யுது. சரி, என் டார்லிங்கை பார்த்துட்டு நானும் போய் தூங்குறேன். ஓகே, குட் நைட், பாய். உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதை கால் பண்ணேன். எங்கடி நானும் உன் ஞாபகத்துல இருப்பேன். எப்ப பார்த்தாலும் இளங்க மாமான்னு அவன் புராணத்தை நடி பாடிக்கிட்டு இருக்கேன். எப்படி உன்னை இந்த அளவுக்கு மாத்துறேன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, போங்க. அதெல்லாம் அப்படித்தான், பாய். சரி, எல்லாரும் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்காவும் மாமாவும் வீட்டில் இல்லை. ஓகே, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இவ்வளோ நேரத்தில் தூங்க மாட்டானே. எப்படியும் பசங்க தூங்குறதுக்கு 12 ஆகும். மணி இப்போ 10:30 தானே ஆகுது. என்னவா இருக்கும்? சரி, ஓகே, நம்மளே போய் பார்க்கலாம். அப்பா குளிருது. ஹலோ, என்னாச்சு? இன்னும் இப்படி எடுத்து பார்த்துட்டு தூங்குறான்? இரும்புறா, ஒருவேளை கோல்டா இருக்குமோ? ஒன்றுமே புரியலையே. இரு, ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து வந்து செக் பண்ணலாம். மா அச்சோ, ஃபீவர் அடிக்குதே. எப்படி காய்ச்சல் வந்திருக்கும்? ஒருவேளை உனக்கு கிளைமேட் ஒத்துக்காத என்ன? தெரியலையே. சரி, ஓகே. இளங்கோ, இளங்கோ. அம்மா அம்மா அம்மாவா? என்ன அம்மாங்கிறான்? ஒருவேளை ஃபீவர் வந்துட்டு அம்மாவை தேடுவானோ? ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுடுவோம். இளங்கோ. அப்பா அம்மா. அடப்பாவி, என்னடா இந்த இன்ஜெக்ஷனுக்கு இப்படி அழுவுற? அம்மா அப்பான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுருவ போல. இன்ஜெக்ஷன் அவ்வளோ பயமா? குட்டி பட்டு குட்டி என்ன சொல்லடா, உன் பாசத்துக்கு இடையில் ஏதோ இல்லடா. இளங்கோ, என்ன பண்ற? விடு விடு இளங்கோ. எனக்கு ரொம்ப குளிருது. எனக்கு அம்மா வேணும். அம்மா. என்ன சின்ன குழந்தை மாதிரி அம்மா அம்மான்னு? நீ என்ன சின்ன குழந்தையா? எனக்கு காய்ச்சல் அடிச்ச அம்மா தான் வருவாங்க. அம்மா அம்மாவை கூப்பிடு. இல்லைன்னா என் பக்கத்துல இரு. எனக்கு ரொம்ப குளிருது. அம்மாவை கூப்பிடணுமா? ஸோ அவங்களாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி நான் எழுப்புறது? பார்த்தா பாவமா இருக்கு. சரி, ஓகே, நான் தான் உனக்கு அம்மா. அம்மாவை நான் கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன். அதுக்கு நீ தானே எனக்கு அம்மான்னு சொன்ன. அப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன். ஐய், அதெல்லாம் முடியாது. வேணா எப்படி உட்காந்துக்கிறேன்? நான் முழிச்சிட்டு இருக்கேன். நீ தூங்குற வரைக்கும் நான் முழிச்சிட்டு இருக்கேன். ஆமா, எப்படி உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு? தெரியல. சரி, நீ நல்லவனா கெட்டவனா? அடியே, ஊசிய குத்திவிட்டு தேய்ச்சி விட்டு அடி. எரும மாடு வலிக்குது. இப்ப நல்லவனா கேட்டவனா நான் ஆராய்ச்சி பண்றதே நேரமா? ஏய், நான் அப்படி கேட்கல. ஊசி போட்டா அப்படிதான் வலிக்கும். பேசாம இரு. இப்போ நான் பக்கத்துல இருக்கேன். பக்கத்துல இருக்கும்போது உனக்கு என்கிட்ட நெருங்கணும்னு தோணலையா? டெஸ்ட் பண்றேன்னு பச்சையா தெரியுது. இங்க பாரு, நான் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னா நீ என் முறை பொண்ணுங்கிற அந்த உரிமையில தான். மற்றபடி அட்வான்டேஜையும் தாண்டி உங்ககிட்ட நெருங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். உன் விருப்பம் இல்லாம உன்னை தொடுறது ரொம்ப கேவலம். அதை நான் பண்ண மாட்டேன். நானும் அவ்வளோ பிடிக்குமா? அம்மா, இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? சும்மா தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, தூங்கு. ஐ லவ் யூ டா பட்டுக்குட்டி. தரும் இவள் பார்வை வழியெங்கும் இனி தேவை. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய். உடல் சாகும் முன்னால் அனலின்றி குளிர் வீச. ஏதா நில்லே, இந்த மலையை வெடுக்குடுக்குன்னு எங்க கிளம்பிக்கிருக்க? அத்தை, இதுக்கு மேல நான் பொறுமை காக்க முடியாது. இன்ன வரைக்கும் அவர் எதுக்கு வராம இருக்காரு? எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு இருக்குதே. நான் வரேன். அவன் போலீஸ்காரன், அவனுக்கு என்ன வந்துருவியாத்தா? ஆபத்துன்னு வந்தா யாருக்கு வேணாலும் வர அம்மாச்சி. அது போலீஸ்காரன், இவன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு சரியா படல. நான் வரேன். சொல்ல கேட்காம போகாத. அவன் திரும்பி வந்தானே எங்கத்தையும் வைவியா. உன்னை வெளியே விட்டதுக்கு என்னத்த இப்படி இருக்கா? என்ன செய்ய? அவன் வந்தானே என்னத்தையும் வைவியா. எவன் அவன்கிட்ட திட்டு வாங்கி இருக்கிறது? சொன்னா கேக்குறாளா? அவன் மருமக இப்படி போனா இப்ப வெடுக்கு இப்படி போய்க்கிறதா என்ன? ஒரு பொம்பளை பிள்ளை இந்த இடத்துல போறது
என்னமோ சரியில்லை. போ போ போய் அங்கிட்டு போய் வேற வேலை பாரு போ. எப்படி திட்டு வாங்க வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி வச்சா எனக்கு என்ன? என்ன ஃபைட்டா? சொல்லு. டேய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்கிட்ட வம்பிழுக்காதன்னு சொல்லி சொன்னா இல்லையா? இன்னைக்கு உன்னை வெட்டி சாக்கலாம்னு இருக்கோம். ஓ கொலை. ஆரம்பிக்கலாம். ஐ எம் வெயிட்டிங். உன் பொண்டாட்டிக்கு என்ன திமிர இருந்தா இன்னைக்கு ஓங்கி அறைவா. அதுக்கெல்லாம் உனக்கு பதில் கொடுக்க வேணாம். இன்னைக்கு பாப்படி. ஏய், உனக்கு எனக்கு தானே பிரச்சனை. என் பொண்டாட்டி பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? என் பொண்டாட்டி பத்திலாம் நீங்க பேசணும் எந்த அவசியமும் கிடையாது. என்ன நீ தப்பா பேசினா அதான் ஓங்கி அரைஞ்சா அப்படித்தான் அறிவா. என்ன வாயை இறுக்கி முடிக்க இவனுங்கெல்லாம் கையாளுங்க. ஆரம்பிங்க.